இல்ல பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கரியர்ல இது ரொம்ப புதுசு. உங்களுக்கு ஆமா எல்லா சீன்ஸுமே புதுசு. ஏன்னா நாங்க எவ்வளவு படம் பண்ணியிருப்போம். நான் இண்டிவிஜுவலாக நிறைய படம் ஹியூமர் ஜோனரில் பண்ணியிருக்கேன், அவர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இந்த எந்த சீனுமே ரிப்பீட்டேஷன் கிடையாது. ரிப்பீட் இல்ல இல்ல கிடையவே கிடையாது. ஸ்பாட்லயே சொல்லுவீங்க. ஆமா ஆமா அது ஸ்பாட்லயே ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஆமா எங்களுக்கு எதுவுமே ஒரு சீன் கூட நம்ம அதில் பண்ண மாதிரி இல்லை ஜெயராம். ஓ இந்த படத்தில் பண்ண மாதிரி கிடையவே கிடையாது. 26 படத்துல பண்ண ஒரு சீன் கூட இதுல ரிப்பீட் இதுல இல்ல கிடையவே கிடையாது. அத நீங்க உங்களுக்கு அது வேற ஒரு இது பிரஷரா இருக்கும்ல சார். இவங்க நிறைய படங்கள் பண்ணி அவ்வளவு ஒரு சொல்லிட்டேன்ல, huge அந்த 26 படத்துல ஒரு உன்னை இறக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு. ஆமா 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 அது அவ்வளவு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. நான் கதை வந்து மேமுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் மேம் கிட்ட அவர் சார் ஊர்ல இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஊர் விஷயம் சொல்லி ஓகே பண்ணிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறீங்க சார் அப்படின்னாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து சொல்லும் போதே அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. எனக்கு அங்கேயே ஓகே இந்த ஸ்கிரிப்ட் நம்ம தொட்டது இது ஹிட்டு அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட கதை சொல்லும் போதே இது வந்தது. அடுத்து சாருக்கு போய் சொன்னேன். அவரும் சிரிச்சுக்கிட்டே சூப்பராக இருக்கு சார், நான் பண்ணுறேங்க சார், உருவச்சி பண்ணுறாங்களா சார் அப்படின்னாரு. சார் ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டாங்க சார். அது இவர் சார்ட்ட போனேன். இவர்கிட்ட போகும்போது உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம். பயங்கரமாக இவரும் சிரிச்சாரு, ரசிச்சாரு. சூப்பராக இருக்குடா, இந்த 3 கேரக்டரில் மாத்திர ஐடியா இதுவே இல்லை. இவங்க ஒத்துக்கல, பிஸியாக இருக்காங்க, லேட் ஆகும்னு சொல்லிருந்தாலும் காத்திருந்ததே அந்த படத்தை பண்ணியிருப்பேன்.